Last session, we were looking into this concept, clipped words and blends. Clipped word மற்றும் blends இந்த இரு டாபிக்கையும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். இந்த பிளெண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் நம்மளுடைய புத்தகத்துல சிலது கேட்கப்பட்டிருக்கு. அதற்கான பதில பார்க்கலாம். ஸோ பிளெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு வார்த்தை, வேர்ட். ரீகேப் பண்ணிட்டு டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற கேள்விகளுக்கு பதில பார்க்கலாம். A word form. A word form from parts of two words. Parts of two or more words. ஒருவேளை இரு வார்த்தைகள் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த இரு வார்த்தைகள்ல சில எழுத்துக்களானது முதல் வார்த்தையிலிருந்தும் இரண்டாவது வார்த்தையிலிருந்து சில எழுத்துக்களும் சேர்க்கப்பட்டு புது வார்த்தையாக உருவாருது. அததான் நம்ம பிளெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். புகையும் பனியும் இரண்டும் சேர்ந்தால் அதற்கு ஒரு புது வார்த்தை உருவாகுகிறது. அதற்கு பேர் தான் ஸ்மாக். ஸ்மாக். இப்ப இங்க என்னாச்சு? இரு வார்த்தைகள், டூ வேர்ட்ஸ். A word is formed. ஒரு வார்த்தையானது உருவாகுகிறது. எப்படி உருவாருது? இந்த இரு வார்த்தைகள்ல இருந்து எழுத்துக்களானது ஒண்ணு சேர்க்கப்படுது. ஒண்ணு சேர்க்கப்படுறதுனால ஒரு புது வார்த்தை உருவாருது. அதற்கான அர்த்தமே வேற. ஸ்மோக் பிளஸ் ஃபாக், ஸ்மாக். தனி வார்த்தைகளாக நம்ம படிச்சோம்னா அர்த்தம் வேற. அதே நாம் இணைத்து சொல்லும் பொழுது மற்றொரு புது அர்த்தத்தை அது தருகிறது. அதை தான் நாம் பிளெண்ட்ஸ் என்று அழைக்கிறோம். சரியா? I hope this concept is clear to everyone. What do we mean by blends? இதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய நம்ம ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டியா கூட நம்ம பார்த்திருப்போம். நம்மளுடைய புத்தகத்துல ஏ பிரிவுல, அதாவது இந்த பிளெண்ட்ஸ்ங்கிற டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைண்ட் அவுட் த பிளெண்டட் வேர்ட்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் அப்படிங்கிற கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கு. அதற்கான பதில நம்ம இப்போ பார்க்கலாம். இன்டர்நேஷனல் பிளஸ் போலீஸ். இன்டர்நேஷனல் plus police. New word which is formed is Interpol. புது வார்த்தை என்ன? இன்டர்போல். இன்டர்நேஷனல்ங்கிற வார்த்தையில இருந்து இன்டரும், போலீஸ்ங்கிற வார்த்தையில இருந்து போல் அப்படிங்கிற எழுத்துக்களும் இணைக்கப்படுறது. இணைக்கும் பொழுது ஒரு புது வார்த்தையாக it is getting blended and forming a new word, and the new word formed is Interpol. Helicopter plus pad. Helipad. It's called as helipad. 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 Motor plus hotel. Motor plus hotel. New word which is getting formulated is motel. Motel. எல்லா எழுத்துக்களுமே சேர்க்கப்படுறதுன்னா கிடையாது. சில எழுத்துக்கள் மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தையில இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். Education plus satellite. It's called as EduSat. EduSat. ஐந்தாவது கேள்வி, எலக்ட்ரானிக்
plus commerce is e-commerce. In blends, what is happening? A word is getting formulated. ஒரு வார்த்தையானது உருவாகிறது. எப்படி வருது? இரண்டு வார்த்தைகள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல இருந்து சில எழுத்துக்கள் நாம் ஒன்றிணைக்கிறோம். அப்படி ஒன்றிணைக்கும் பொழுது ஒரு புது வார்த்தையானது உருவாகுகிறது. அதை தான் நாம் blends என்று அழைக்கிறோம் ஆங்கிலத்தில். பி பிரிவுல இந்த blend words பயன்படுத்தி சென்டென்ஸை நம்ம எழுதணும். வாக்கியங்களா நம்ம எழுத வேண்டியது இருக்கு. அதுதான் பி பிரிவுல கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம். Have everyone written it on the book, your book? உங்களுடைய புத்தகத்துல எல்லாரும் எழுதிண்டாச்சா? Have you written? Thinking that you have written it? I'm erasing the board. Use the blended words in your own sentence. அதுதான் பி பிரிவுல கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. எலக்ட்ரோக்யூட் அந்த வயரை டச் பண்ணாத. ஒருவேளை நீ அதை தொட்டுட்டேன்னா உனக்கு அது ஷாக் அடிக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை நம்ம எழுதுவோம். டோன்ட் டச் தட் வயர். அந்த வயரை நீ தொடாத. தொட்டேன்னா உனக்கு இது ஷாக் அடிச்சிடும். எல்ஸ் யூ வில் electrocute yourself. இரண்டாவது வார்த்தை ஸ்பாங்கிலிஷ். ஸ்பானிஷ் பிளஸ் இங்கிலீஷ், இரு பாஷைகள் இதை ஒன்றிணைக்கும் பொழுது ஸ்பாங்கிலிஷ் என்று சொல்லப்படுகிறது. She speaks Spanglish well. இந்த இரு பாஷைகளையும் அவள் நன்றாக பேசுகிறாள். மொபைல், மோட்டர் பிளஸ் பெடல், அதுதான் மொபைல் அப்படின்னு அழைப்போம். மோட்டர் பிளஸ் பெடல். மோட்டர் பிளஸ் பெடல் இஸ் மொபைல். மொபைல் வண்டி. அடுத்த வாரம் நான் ஒரு புது மொபைல் வாங்க போறேன். நெக்ஸ்ட் வீக் I will buy a moped. காலை உணவை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றோம். மதிய உணவை லஞ்சுன்னு சொல்றோம். இந்த இரண்டுத்துக்கு நடுவுல பிரேக்ஃபாஸ்ட்டுமா இல்லாம லஞ்சுமா இல்லாம இடையில சாப்பிடக்கூடிய உணவை நம்ம பிரஞ்ச் அப்படின்னு அழைக்கிறோம் இல்லையா? I had already discussed this word in last session. I had my brunch. நான் என்னுடைய உணவை மதியம்
12 மணி அளவில் சாப்பிட்டேன். I had my brunch at 12 noon. எழுதினாச்சா இந்த வாக்கியங்களை எல்லாரும்? Okay. இது பிளென்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில இப்ப பார்த்திருக்கோம். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது நோட்டீஸ் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் மாதிரி நோட்டீஸ் ரைட்டிங் அது ஒரு கான்செப்ட். அது என்ன சொல்ல வருது, எங்க பயன்படுத்துறோம், எந்தெந்த இடங்கள்ல உபயோகிக்கிறோங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். நோட்டீஸ் ரைட்டிங், இட் இஸ் a written or printed document. எழுத்து வடிவத்துல அல்லது அது பிரிண்ட் ஆகப்பட்டிருக்கலாம். இட் இஸ் a written or printed document where it is being put upon. எங்க போடப்பட்டிருக்கு? இட் இஸ் put on display boards. இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து டிஸ்பிளே போர்ட்ல போட்டிருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு தகவலை, முக்கியமான தகவலை தெரிவிக்கணும், ஆண்டு விழா வருது, இல்லாட்டி மத்த ஸ்கூலோட இணைஞ்சு நடக்கக்கூடிய போட்டியானது ஏற்பாடு பண்ண போறாங்கன்னா அதை தெரிவிக்கிறதுக்கு ஒரு நோட்டீஸ் போடுவாங்க நோட்டீஸ் போர்ட்ல, இல்லையா? ஸோ வேர் அண்ட் ஆல் இட் இஸ் பீன் யூஸ்ட், இட் இஸ் யூஸ்ட் இன் ஸ்கூல்ஸ், பப்ளிக் பிளேசஸ், இங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் இதை நம்ம உபயோகிக்கிறோம்? நிறைய மக்களுக்கு ஒரே சமயத்துல ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிவிக்கிறதுக்கு, அதாவது அந்த விஷயமானது நடந்திருக்கலாம், இல்ல நடக்க போற விஷயத்த நம்ம வெளிப்படுத்துறதுக்காக, சொல்றதுக்காக இந்த நோட்டீஸ் ரைட்டிங், ஒரு நோட்டீஸை வந்து நம்ம எழுதுறோம். இன்ஃபார்ம் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், நிறைய மக்களுக்கு ஒரே சமயத்துல தெரிவிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். என்ன தெரிவிக்கிறதுக்காக? என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கோ அல்லது நடக்க போறதோ. இப்போ நான் ஆண்டு விழா நடக்க போகுது, அது எப்படியும் ஒரு சும்மா இல்லாட்டி இன்னும் 2 மாசத்துல நடக்க போகுது. யாரெல்லாம் பங்கேற்றுக்க விருப்பப்படுறீங்களோ நீங்க உங்களுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட பேரை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை எழுதினதுக்கு அப்புறம் தானே நீங்க எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் சொல்லுவீங்க, இல்லையா? இன் விச் ஃபீல்ட் இஃப் யூஆர் இன் விச் ஃபீல்ட் யூஆர் இன்ட்ரெஸ்டட், அதாவது டிராயிங், டான்சிங், சிங்கிங், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலை அவங்க அந்தந்த போட்டி வந்து அறிவிச்சிருப்பாங்க. இல்லாட்டி ஆனுவல் டே ப்ரோக்ராம்னா இந்த கலை விழாக்கள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நீங்க உங்களுடைய பேரை கொடுக்கலாம். எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது? ஒரு எக்ஸ்கர்ஷன் ட்ரிப், இப்போ ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா ஒரு ஊருக்கு வந்து டிராவல் பண்றதா ஒன்னா சேர்ந்து, இந்த மாதிரி ஹைதராபாத்துக்கு வந்து 5 நாள் எக்ஸ்கர்ஷன் நம்ம பிளான் பண்றோம், இத்தனை ரூபாய் ஆகும், எத்தனை நாள் பயணம், எங்க இருந்து எங்க போறோம், எங்க தங்குவோம், இது போன்ற தகவல்கள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு எக்ஸிபிஷன், அங்க கூட இந்த நோட்டீஸை வந்து உபயோகிப்பாங்க. இன்ஃபர்மேஷன் இஷ்யூட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், மக்களுடைய நலனை கருதி தெரிவிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம இந்த நோட்டீஸ் மூலியமா விஷயங்களை தெரிவிப்போம். We will convey the information to large number of people which is issued in public interest. So notice ரைட்டிங்னா என்னங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சுட்டு இருக்கோம். எழுத்து வடிவத்துல அல்லது ஒரு பிரிண்டட் டாக்குமெண்டா இருக்கு. அநேகமா நம்ம பள்ளிக்கூடத்துலயும் பப்ளிக் பிளேசஸ்ல இத ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றதுக்கு, ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்க போறது இல்லாட்டி நடந்த நிகழ்வை வந்து நிறைய பேருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த நோட்டீஸை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ பள்ளிக்கூடத்துல பார்க்கறத நம்ம ஒரு எக்ஸ்கர்ஷன் இல்லாட்டி ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம், அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட், ஃபார் தீஸ் அண்ட் ஆல் வி யூஸ் திஸ் notice writing.
பொது இடங்கள்ல தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள், பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள், எக்ஸிபிஷன் நடக்க போகுது இன்னிலேருந்து இன்னி வரைக்கும், அதாவது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் அப்படிங்கிற தகவல் அந்த நோட்டீஸ்ல தரப்பட்டிருக்கும். ஸோ இட் இஸ் அ ஃபார்மல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இட்ஸ் அ ஃபார்மல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸ்கூல்ல வந்து டிஸ்ப்ளே போர்டுல வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா? இந்த நோட்டீஸ் வந்து நம்ம எழுதும்போது என்னெல்லாம் விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதை நம்ம இப்ப பார்க்கலாம். Things to be kept in mind while we are writing a notice that we are going to see now. என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் ஒரு நோட்டீஸ் எழுதுறத அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். Name of school or institution must be clear, தெளிவா இருக்கணும், புரியணும். Clear and legible. இப்படி எழுதினா யாருக்கும் புரியாது. நல்ல பெருசா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும், தெளிவா இருக்கணும், புரியுற மாதிரி இருக்கணும். அண்ட் லெஜிபிள், எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஓரளவு பெருசா ஒருத்தர் படிச்சாங்கன்னா அது புரியுற மாதிரி இருக்கணும். நேம் ஆஃப் ஸ்கூல் ஆர் இன்ஸ்டிடியூஷன் மஸ்ட் பி கிளியர் அண்ட் லெஜிபிள், பி இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், கேபிட்டல் எழுத்துக்கள்ல பயன்படுத்தணும். என்ன காரணத்துக்காக இந்த நோட்டீஸ் ஆனது எழுதப்படுது, தகவலானது மக்களுக்கு எதற்காக இந்த நோட்டீஸ் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத தெரிவிக்கணும். பர்பஸ், பர்பஸ்னா என்ன காரணத்துக்காக, பர்பஸ் ஃபார் விச் notice is drafted should be highlighted. அது வந்து பிரமாணமா சொல்லப்பட்டிருக்கணும், எதுக்காக இந்த நோட்டீஸ் ஆனது தரப்படுறது, இந்த பர்பஸ். Date of drafting notice must be the left. Date of drafting notice must be on the left corner. இடது பக்கத்துல கார்னர் பிளேஸ்ல டேட் ஆனது எழுதப்பட்டிருக்கணும். துவக்க வார்த்தைகளான ஓப்பனிங் வேர்ட்ஸ் லைக், ஓப்பனிங் வேர்ட்ஸ் அதாவது துவக்க வார்த்தைகள் என்ன மாதிரி பயன்படுத்த போறணும். ஓப்பனிங் வேர்ட்ஸ் லைக் this is to inform all students. இது வந்து எதுக்குன்னா மாணவர்களுக்கு தெரிவிப்பதற்காக. This is to inform
ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன தகவலை தெரிவிக்க விரும்புறீங்களோ அதை நம்ம சொல்லணும். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். Continue with whatever you want to say as the content. எல்லா மாணவர்களும் இங்க என்ன சொல்லப்பட வராங்கன்னா, all students are informed. என்ன விஷயமானது மாணவர்களுக்கு இங்க தெரிவிக்கப்படுதுன்னா, all students are informed. You can use wordings like these as opening words. இது ஆரம்பத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அந்த நோட்டீஸ், இந்த கண்டென்ட் என்ன எழுதுறோம், அதுக்கப்புறம் முக்கியமான விஷயமான எதற்கு இது எழுதப்படுது, ஏன், வேற ஏதாவது தகவல், எப்ப நடக்க போறது, யாருக்காக இந்த நிகழ்ச்சியானது நடக்க போறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம தரணும். I write the fifth point over here. Actually, there is the first point written over here. முதலாவது பாயிண்ட் மட்டும் நான் இங்க அழிச்சுக்கிறேன். அதான் மெயின் கண்டென்ட், அதான் பாடி ஆஃப் தி நோட்டீஸ். இன்க்ளூட் எதை பத்தினது, ஏன் நடக்க போறது, யாரெல்லாம் கலந்துக்கலாம், எப்போ நடக்க போறது, வேர், for whom the program is organized. யாருக்காக இந்த ப்ரோக்ராம் ஆனது நடைபெற போகுது. இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நோட்டீஸ் எழுதுறத கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கணும், நல்ல கிளியரா தெளிவா எழுதியிருக்கணும். என்னத்துக்காக இந்த நோட்டீஸ் எழுதப்படுதோ அந்த கான்செப்ட் வைஸ் நம்ம தெளிவா இருக்கணும். டேட் should be on the left hand side. இடது பக்கம் கார்னர் பகுதியில நம்ம அதை எழுதணும். ஒரு நோட்டீஸ் ஆனது எப்படி இருக்கும், ஒரு டிராஃப்ட வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் நம்ம எழுதி பார்க்கணும். We'll see how to write a notice. சில கேள்விகளானது நோட்டீஸ் ரைட்டிங் சம்பந்தமா கேட்கப்பட்டிருக்கு நம்ம புத்தகத்துல. ஒரு நோட்டீஸ வந்து நம்ம எழுதி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ ஷோ தி ஃபார்மேட் ஆஃப் நோட்டீஸ். நோட்டீஸ் வார்த்தை எழுதியிருக்கு. எந்த பள்ளிக்கூடம் வந்து அறிவிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கரூர். என்னத்துக்காக, ட்ரிப் டு. டேட் இங்க பார்த்தோம்னா 10th March 2022 அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஓப்பனிங் வேர்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அது பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் தி பாடி ஆஃப் தி லெட்டர், என்ன விஷயத்த நீங்க தெரிவிக்க போறீங்களோ, யார் ஆர்கனைஸ் பண்றா, என்னைக்குள்ள நம்ம தகவலை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், இல்லாட்டி என்னைக்குள்ள ஃபீஸை பே பண்ணணும். ஒரு சுற்றுலா பயணம் போறோம்னா இது போன்ற தகவல்கள் எல்லாமே தரப்பட்டிருக்கும். இப்போ ஒருவேளை உங்க கிளாஸ் லீடர் தான் இந்த விஷயத்தையும் வந்து மொத்தமா நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கிறாங்கன்னா அவருடைய பேர், அவங்களோட பேரும், அதுக்கு கீழே அவங்களுடைய
என்னவா இருக்காங்க அந்த ஸ்கூல்? ஸ்கூல் பியூப்பிள் லீடர். நோட்டீஸ், ஸ்கூல் நேம் லெஜிபிளா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு. டேட் ஆனது இடது பக்கம் கார்னர்ல எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஓப்பனிங் வேர்ட்ஸ், திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். Content goes on. Towards the end, name the person who is drafting the notice and the designation. இந்த ஸ்கூல்ல என்னவா இருக்காரோ, ஒருவேளை செக்ரட்டரியா இருக்கலாம், கல்ச்சரல் இன்சார்ஜா இருக்கலாம். ஷாமலா கல்ச்சரல் இன்சார்ஜ், ராஜேஷ் ஸ்கூல் பியூப்பிள் லீடர். உங்களுடைய புத்தகத்துல பேஜ் நம்பர் 102 இல்ல எக்ஸசைஸ்ல முதல் கேள்வியானது, your school is going to organize an inter-school dance competition. உங்களுடைய பள்ளிக்கூடமானது இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. ரைட் அ நோட்டீஸ் for your school notice board inviting all the interested students. யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள வந்து அழைக்கிறதுக்காக ஒரு நோட்டீஸை வந்து நீங்க தயாரிங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி எழுதலாம் பார்க்கலாமா? Shall we write a notice? இந்த கேள்விக்கான நோட்டீஸ் நம்ம எழுதலாமா? One moment. Your school is going to organize an inter-school dance competition. Write a notice for your school notice board. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்ட்ல இந்த தகவலை வந்து பின் பண்ண போறாங்க. என்ன பின் பண்ணணும்? யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ கலந்துக்கலாம் அப்படிங்கிற போல தகவலை வந்து நம்ம அதுல தெரிவிக்கிறோம். We'll see how do we write it. எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாமா? NOTICE, notice. Name of the school to be in capital letters. RMR. Erase and write it towards the left hand side corner. எப்போதுமான அளவு இடம் இல்ல. Sorry for that. RMR Government Higher Secondary School. யார் இந்த நோட்டீஸ எந்த ஸ்கூல் ஆனது தகவலை தெரிவிக்கிறதுங்கிறத நம்ம எழுதுறோம். RMR Government Higher Secondary School. எந்த பள்ளிக்கூடம் இந்த போட்டியை வந்து அறிவிக்கிறாங்க? Higher Secondary School. Right. Good. Next comes the date. Next comes the date. 13 November 2024. இந்த நோட்டீஸ்க்கான
எதை பத்தினது அப்படிங்கறத எழுதணும். இன்டர் ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன். எங்களுடைய பள்ளிக்கூடம், ஆர் ஸ்கூல் இஸ் கோயிங் டு our school is going to organize எங்களுடைய பள்ளிக்கூடமானது மற்ற பள்ளிக்கூடத்துடன் போட்டி போடுறது. அதுதான் நம்ம இன்டர் ஸ்கூல்னு சொல்லுவோம். இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையே போட்டினா அது வந்து இன்ட்ரா ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற பள்ளிக்கூடங்களோட நம்ம போட்டியிடும் பொழுது அதை இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் தான் அழைப்போம். சரியா? இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் ஃபார் கிளாஸஸ் 6 to 12 on December 8th. எந்த இடத்துல இந்த போட்டியானது நடக்க போகுது? அட் தி ஸ்கூல் ஆடிட்டோரியம். ஸ்கூல் ஆடிட்டோரியத்துல நடைபெற போகுது. தி ஸ்கூல் ஆடிட்டோரியம். நாங்க எல்லா மாணவர்களையும் வரவேற்கிறோம். வி இன்வைட் எல்லா மாணவர்களையும் நாங்க வரவேற்கிறோம். வி இன்வைட் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் who are interested in dancing. Register your names. உங்களுடைய பெயர்களை கொடுக்குமாறும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, ஆர்வம் இருக்கோ, who are interested in dancing to register your names. The school office by 25th of this month. இந்த மாசம் 25ஆம் தேதிக்குள்ள பேர்களை கொடுத்துடுங்க. இதுக்கு மேல வேற ஏதாவது தகவல்கள் தேவைப்படுதுன்னா for further details, மேலும் தகவல்களுக்கு for further details contact the undersigned. கீழே கொடுக்கப்பட்ட நபரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வசந்தி secretary of culture, is a cultural in charge. This is how we draft a notice. உங்களுக்கு எப்படி எழுதணுங்கிறத அப்ப காமிச்சிருப்பேன். This is all about notice writing. என்னங்கிறத புரிஞ்சிடும், எப்படி எழுதணுங்கிறதையும் நம்ம கத்துட்டு இருக்கோம். அடுத்தபடியா நம்மளுடைய புத்தகத்துல கிராமர் பகுதியில கன்ஜங்ஷன்ஸ் ஆன இது தரப்பட்டிருக்கு. So I'll give introduction to this in conjunctions.
By looking into an activity which is in word war. அதை காமிச்சுனா உங்களுக்கு புரியலாம். ஓகே, உங்கள யாருக்காவது கன்ஜங்ஷன்னா என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியுமா? கேன் someone say me what is this conjunction all about? ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா கூட நீங்க தெரிவிக்கலாம். Whatever you know all about this conjunction, you may just share it in a sentence. இணைக்கும் வார்த்தைகளாக தான் நம்ம இந்த கன்ஜங்ஷனை சொல்றோம். ஓகேயா? கன்ஜங்ஷன்ஸ்னா என்ன? இணைக்கும் வார்த்தைகள். Conjunctions are joining words. You can say it is a joining word. இணைக்கும் வார்த்தை. It's a joining word that joins words. வார்த்தைகளை இணைக்கலாம் அல்லது கோர்வைகளாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை இணைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை or group of words. Or sentences is a joining word that joins words. அது ஒரு வார்த்தை மற்ற வார்த்தைகளுடன் இணைக்கிறது. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அல்லது கோர்வைகளாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை இணைப்பதற்காக, அதனுடன் சேர்ந்து இணைப்பதற்காக இந்த கன்ஜங்ஷன் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. அல்லது இரு வாக்கியங்களை ஒன்று சேர்ப்பதற்காக பயன்படுத்துகிறோம். இப்ப எனக்கு ஆப்பிள் பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன், எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும்னு சொல்றேன். சோ இப்ப இங்க எனக்கு ரெண்டு பழங்கள் பிடிக்குங்கிறத நான் இங்க சொல்லியிருக்கேன் இல்லையா? ஐ லைக் ஆப்பிள், ஐ லைக் பனானா. எனக்கு ஆப்பிள் பழம் பிடிக்கும், எனக்கு வாழைப்பழம் பிடிக்கும். இங்க பார்த்தோம்னா இது இரு வாக்கியங்கள், ஆனா விஷயம் ஒண்ணுதான். எனக்கு பிடிக்கும், இரண்டு விஷயங்கள் பிடிக்குங்கிறத நான் இங்க தெரிவிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஐ லைக் ஆப்பிள் அண்ட் பனானா. எனக்கு ஆப்பிள் பழம் மற்றும் வாழைப்பழம் பிடிக்கும். Or I'll just write it. I like apples and bananas. வாழைப்பழங்கள் மற்றும் ஆப்பிள் பழங்கள் என்றால் எனக்கு பிடிக்கும். இங்க என்ன ஆகுது? மற்றும்ங்கிற வார்த்தை என்ன? ஆண்ட்ங்கிறது என்ன அர்த்தத்தை கொடுக்கறது? மற்றும். ஒரு விஷயம் மட்டும் இல்ல, எனக்கு இன்னொன்னுமே பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கும் பொழுது ஆண்ட்ங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிப்போம். சோ இந்த ஆண்ட பயன்படுத்தி சில வாக்கியங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அத சென்டென்சஸா நம்ம இப்ப பார்க்கலாமா? Two more minutes. He loves to play badminton dash cricket. அவனுக்கு பேட்மிண்டன் மற்றும் கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும். இங்க பட் அண்ட் சோ இந்த மூன்று வார்த்தைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எனக்கு பேட்மிண்டன் மட்டும் விளையாடுறது பிடிக்காது, எனக்கு பேட்மிண்டனும் கிரிக்கெட்டும் விளையாட பிடிக்கும். சாரி, எனக்கு பேட்மிண்டனும் கிரிக்கெட் விளையாட பிடிக்கும். He loves to play badminton and cricket. I told it as நானும் சொல்லிட்டேன். அவனுக்கு
He loves to play badminton and cricket. இரு விஷயங்கள். ஷிவானி லைக்ஸ் பிஸ்கெட்ஸ் டேஷ் சாக்லேட்ஸ். ஷிவானிக்கு பிஸ்கெட்களும் மற்றும் சாக்லேட்டுகளும் பிடிக்கும். இரு விஷயங்கள் பிடிக்கும் பொழுது ஆண்ட்ங்கிற இந்த கன்ஜங்ஷனை பயன்படுத்துறோம். இங்க ஆண்ட்ங்கிறது ஜாயினிங் வேர்டா இருக்கு, இணைக்கக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்தப்படுறது. ஷிவானி லைக்ஸ் பிஸ்கெட்ஸ்ங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஷிவானி லைக்ஸ் சாக்லேட்ஸ்ங்கிறது தான் இன்னொரு சென்டென்ஸ். அதை வந்து எளிமையா சுலபமா எப்படி எழுதியிருக்காங்க ஒரே வாக்கியமா? ஷிவானி லைக்ஸ் பிஸ்கெட்ஸ் டேஷ் சாக்லேட்ஸ். பிஸ்கெட்கள் மற்றும் சாக்லேட்டுகள் பிடிக்கும். மற்றும் அண்ட். ஸோ இந்த ஆண்ட பயன்படுத்தி இரு வாக்கியங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஆண்ட்ங்கிறது என்ன தெரியுமா? என்ன விதமான கன்ஜங்ஷன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் தான் இந்த ஆண்ட்ங்கிற வார்த்தை. ஒத்துழைக்கிறது. கோஆர்டினேட்டிங் டூ சென்டென்சஸ். இரு வார்த்தைகளை இணைப்பதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுறது இல்லையா? டூ independent sentences, and this word and is linking two sentences. That is the reason it is called as coordinating conjunction. So they join sentences of equal rank. அப்படின்னா சம அளவுல முக்கியத்துவம் இருக்கக்கூடிய வாக்கியங்களை இணைக்கிறது. அதுதான் coordinating conjunctions. இந்த க்ளூ வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இன்டெப்தா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபேன் பாய்ஸ் இந்த வார்த்தைய எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் அண்ட் நார் பட் ஆர் எட் ஸ்டில் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஃபேன் பாய்ஸ்ங்கிற க்ளூவோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தி இன்டெப்தா அடுத்த செஷன்ல நம்ம கத்துக்கலாம். ஓகே, எனி டவுட்ஸ் டு எனிஒன் இன் டுடேஸ் செஷன்? இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் அந்த பிளென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றத ஒருத்தங்க சந்தேகம் கேட்டிருந்தாங்க. இந்த எலக்ட்ரோக்யூட்னு இருக்கு இல்லையா மேம் வார்த்தை, அது எந்த இரு வார்த்தைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. I'll answer your question. Good question. Electrocute. Electrocute. Electronic. I'm sorry. Electrocute. Electro plus execute. Electro plus execute is electrocute. Electrocute. இந்த எக்ஸிக்யூட்ங்கிற வார்த்தையில இருந்து கியூட்ங்கிற எழுத்துக்கள் சேர்க்கப்படுது. புது வார்த்தையானது. It is blending and formulating a new word as electrocute. Okay? Good that you asked me this doubt. So இந்த செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்ம கன்ஜங்ஷன்ஸை வந்து அடுத்த செஷன்ல பார்க்கலாம். We are going to look in depth coordinating conjunctions in upcoming session. Today we have seen coordinating conjunction and. Okay? நன்றி. இந்த கிளாஸை நான் இதோட முடிச்சுக்கிறேன். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.